வணக்கம். நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல மறைஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியங்களை விளக்குற இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். செரிமான பிரச்சனைக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான தீர்வு பத்தியும் அது ஏன் அவ்வளவு அருமையா வேலை செய்யுதுங்கிறதையும் தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஏதோ சும்மா வாய்வழி தகவல் கிடையாதுங்க. அறிவியலும் மருத்துவமும் சேர்ந்த ஒரு அட்டகாசமான மேஜிக்னு சொல்லலாம். நீங்க சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு உப்பசமாவோ இல்ல ரொம்ப கனமாவோ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, நீங்க மட்டும் இதுல தனியா இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த காலத்தால் நிரூபிக்கப்பட்ட தீர்வு நேரா உங்களோட இந்த பிரச்சனையை தான் டார்கெட் பண்ணி சரி செய்ய போகுது. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கும் இருந்தா இனி வரப்போற தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, செரிமான பிரச்சனைக்கான அந்த சிம்பிளான தீர்வு என்ன, அந்த பாரம்பரிய மருத்துவ குறிப்போட அடிப்படை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப துல்லியமானதுங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். கரெக்டா ஒரு 1/4 ஸ்பூன் சுக்குப்பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் உருக்குன சுத்தமான நெய். இது ரெண்டையும் நீங்க தினமும் சாப்பிடும்போது உங்களோட முதல் பிடி சாதத்துல நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். அவ்வளவுதாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. இப்போ சுக்கோட மருத்துவ அறிவியல் ரகசியத்தை டீகோட் பண்ணுவோம். இது எப்படி நம்ம செரிமானத்துக்கு ஒரு பவர்ஃபுல் என்ஜின் ஸ்டார்டர் மாதிரி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்துல சுக்கு அப்படிங்கிறது நம்ம சமையலறையில இருக்கிற சாதாரண மசாலா பொருள் கிடையாது. அது ரொம்ப மரியாதையா மகோஷதம் அப்படின்னு சொல்றாங்க. மகோஷதம்னா மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மாடர்ன் சயின்ஸும் இதை அப்படியே ஏத்துக்குது. சுக்குல இருக்கிற ஜிஞ்சரோல், ஷோகோல் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நம்ம வயித்துல இருக்கிற செரிமான அமிலங்கள், நொதிகளோட சுரப்பு டைரக்டா அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம குடல்ல மாட்டிட்டு இருக்கிற தேவையற்ற கேஸ உடனே வெளியேத்தி அந்த வயிறு கனமா இருக்கிற ஃபீலிங்க சட்டுன்னு குறைச்சிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுக்கு நம்ம குடலோட இயக்கத்தை, சயின்ஸ்ல இதை பெரிஸ்டாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது குடல் தசைகளோட சுருங்கி விரியும் இயக்கத்தை ரொம்ப சீராக்குது. இந்த இயக்கம் சரியா நடந்தாதான் நாம சாப்பிட்ட உணவு எங்கும் தேங்காம ஈஸியா குடல்ல பாஸ் ஆகும். செரிமானத்தோட முதல் படியே இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்குது. சரி, சுக்கு ஒரு நெருப்பு மாதிரி செரிமானத்தை தூண்டுதுன்னா, நம்ம 2வது பொருளான சுத்தமான நெய் அந்த செரிமானத்தை பாதுகாக்கிற ஒரு சூப்பரான கேட்டலிஸ்டா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஆயுர்வேதத்துல ஜாட்டராக்னி, அதாவது செரிமான நெருப்பு தூண்டுதுன்னு சொல்றத நம்ம மாடர்ன் சயின்ஸ் எப்படி விளக்குதுன்னா, செரிமான நொதிகளை சீராக்குதுன்னு சொல்றது. அதே மாதிரி பித்தம், வாயுவை நெய் சமநிலைப்படுத்துதுங்கிற பாரம்பரிய உண்மையை குடல் சுவரை பாதுகாத்து வயிறு உப்புசத்தை குறைக்குதுன்னு அறிவியல் ரொம்ப தெளிவா ப்ரூவ் பண்ணுது. அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா, சுத்தமான நெய்ல பியூட்ரிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பவர்ஃபுல் ஆசிட் குடலோட உட்புற சுவர்களுக்கு ஒரு நல்ல கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கிறதோட நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையான குட் பாக்டீரியா வளர்றதுக்கும் ஒரு சூப்பர் ஃபுட்டா அமையுது. இங்கதான் சுக்குக்கும் நெய்க்குமான அந்த அருமையான மேஜிக் நடக்குது. நெய்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்மூத்தான தன்மை ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, சுக்கோட அந்த காரமான செரிமானத்தை தூண்டுற நன்மைகள் முழுமையா நமக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த காரத்தால வயித்துல எந்த எரிச்சலும் வராம நெய் ஒரு ஷீல்டு மாதிரி நம்மள காப்பாத்துது. ஆனா இந்த மிக்ஸை ஏன் கண்டிப்பா சாப்பிடும்போது முதல் பிடி சாதத்துல தான் கலந்து சாப்பிடணும்? இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு. செரிமானத்தை பொறுத்தவரை டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது உங்க முதல் பிடியில சாப்பிடும்போது அது உடனே உமிழ்நீர் மற்றும் வயித்துல இருக்கிற அமிலங்களோட ரொம்ப சீக்கிரமா கலந்துடுது. சிம்பிளா சொல்லணும்னா, அடுத்து நீங்க சாப்பிட போற முழு உணவையும் எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா செரிக்க வைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை, அதாவது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மை இந்த முதல் பிடி அமைச்சு கொடுத்துருது. இதெல்லாம் கேட்கும்போது உடனே ட்ரை பண்ணணும்னு தோணும். ஆனா வீட்ல இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான சேஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கலாம். விஷயம், அளவு ரொம்ப முக்கியம். 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமா சுக்கை யூஸ் பண்ணா அதுவே நெஞ்செரிச்சலை உண்டாக்கிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தீவிரமான அல்சர் இல்லனா கடுமையான நெஞ்செரிச்சல் இருக்குன்னா நீங்களா இதை ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப நாளா பிரச்சனை இருந்தா சுய மருத்துவம் செய்யறதை விட ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்றது தான் எப்பவும் பாதுகாப்பானது. இந்த 2 சிம்பிளான பொருட்களும் எப்படி ஒண்ணுக்குன்னு அரணாக நின்னு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு செரிமான தீர்வை நமக்கு தருதுன்னு பார்த்தோம். இதை நினைக்கும் போதே இன்னும் இது போல எத்தனை எளிய பாரம்பரிய குறிப்புகள் இப்படிப்பட்ட ஆழமான அறிவியல் உண்மைகளை தங்களுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோன்னு தோணுதுல.
அடுத்த முறை உங்க கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டியை திறக்கும்போது அங்க சும்மா மசாலா பொருட்கள் மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளோட மருத்துவ அறிவியலும் இருக்குங்கிறத மறக்காதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இத உங்களோட ஆரோக்கியத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்க.